யாயா இங்க வா. ஏ அறிக்கை எல்சி 112ன்னு தம்பி. இல்லப்பா. ஏ எல்சி 112ன்னு புதுசா இந்த அறிக்கை எல்சி 112ன்னு புதுசா ஒரு நிலரகம் வந்திருக்கான். அது உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாதுப்பா. சரி போ போ. பாத்தீங்களா தம்பி, அதுக்கும் தெரியல. யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காவுவ. நீங்களும் கேட்டு பாருங்க, நானும் விசாரிக்கிறேன். இங்க வச்சுக்கிட்டு எங்க போய் விசாரிக்கிறது? சரி வர்றாங்க. சரி போயிட்டு வாங்க. கொஞ்சம் தண்ணியாவது கொடுக்க சொல்லுங்களேன். ஏ ஆயா கொஞ்சம் தண்ணி கொண்டாந்து கூட. நைட்டு பூரா எழுதி வச்சிருவேன். காலையில கட்டிக்கிறேன்னு சொல்லல, திருத்தி விட்டுருவேன். தம்பி தம்பி கொஞ்சம் நில்லுங்க. ஆமா நீங்க எந்த ஊரு? அரசனூர். அரசனூரா? உங்க ஊரு தான் தம்பி. மாட்டு சந்தைக்கு போன நம்ம வீட்டு மாட்டை பிடிச்சி மிரட்டி உழுவு விட்டாங்க. மாட்டு சந்தைக்கு போன மாட்டெல்லாமா பிடிச்சி உழுவ விடுவாங்க? உழுவ விட்டாங்களே. இந்த சின்ன வயசுல எவ்வளவு பொறுப்பா விதநெல் வாங்க வந்திருக்கீங்க. ஊருக்கு 4 கலசல் கடந்து இப்படி பண்ணி போடுதுங்க. சரி நீங்க போங்க. பயலுக்கு தெரிஞ்சா நெருவடி ஆகி போயிரும். தம்பி தம்பி நில்லுங்க. டேய் கருப்பியா இங்க வாடா. நம்ம மாட்டை பிடிச்சி உழுவு விட்டது யார் மாதிரி பண்ணு தம்பிட்ட கட்ட சொல்றா. ஏய் 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 யாரா அவன்? ஏய் வந்து ஆளை காட்டுறா. அவனை வெட்டி வீசுறேன்டா. ஐயாவுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்டா. வாடா. டேய் டேய் சாராயம்லாம் வாங்கி கொடுத்தாடா. டேய் பழமும் கோழியும் போட்டு எரிச்ச சாராயம்லாம் இருக்குடா. அண்ணனை நீ எப்ப வேணாலும் வந்து பார்க்க. நீ பயப்படுறடா. தம்பி தான் கேக்குறல. யார் மாதிரி சொல்றா? தம்பி மாதிரியே தான் ஐயா. என்ன மாதிரியா? அவனேதான். ஐயா எனக்கு யாருன்னு தெரிஞ்சு போச்சு. கவலைப்படாதீங்க, ஆளோட வர்றேன். பேட்டரி கட்டை போட்டு எரிச்ச சாராயத்தை குடிச்சு உடம்ப கெடுத்துக்காரா. பழச்சாராயம். அண்ணனை வந்து பாரு. ஆளை தான் காட்டிட்டு இல்ல, ஆளோட வர்றேன். சமாளிச்சுட்டு போய்தான். என்ன ஊர் முழுக்க செவரு முழுக்க அறிக்கைன்னு எழுதி போட்டிருக்காங்க. கீழே ஒரு நம்பர்னு எழுதி போட்டிருக்காங்க. அதை யாரையும் கேட்டால் விளம்பரங்கிறாங்க. அது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நீங்கள் படிச்சு பார்த்தீங்களா? நான் கூட படிச்சு பார்த்தேன், எனக்கு ஒன்றும் புரியல. அது வேற ஒண்ணும் இல்லப்பா. அறிக்கை எல்சி 112ன்னு புதுசா ஒரு நிலரகம் வந்திருக்கு. அதனுடைய விளம்பரமா இருக்குமோ என்னமோ. நெல் விளம்பரமா இருந்தா ஏன் கூட்டுக்கிட்டுன்னு எழுதி போடுறான்? விளைச்சல கூட்டுங்கிறத கூட்டுக்கிட்டுன்னு எழுதி வச்சிட்டாங்களா என்னமோ. படிச்சு பாத்தில, சாயந்தரம் வரையும் தான் டைம். கேட்டா ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறா. டீச்சர் வேலையும் வேணாம், ஒன்னும் வேணாங்கிறா. என்னவா? உனக்கு என்ன பிரச்சனை? ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொன்னியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பிரின்சிபால் எதுவும் சொன்னானா? சம்பளம் குறைச்சலா இருக்குன்னு பாக்குறியா? உங்களை சம்பாதிக்க அனுப்புறோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்தான். அப்புறம் என்ன? குட் மார்னிங். உட்காருங்க. இங்க வா. உன் பேர் என்ன? பவித்ரா. உனக்கு தங்கவத்தியா தெரிந்தானே? போய் அந்த கூட்டம். மாலதி டீச்சர் உங்களுக்கு தானே படம் நடத்துறாங்க? எப்படி நடத்துவாங்க? தங்க எப்படி நடத்துவாங்க? யாருங்க நீங்க? கிளாஸ்ல என்ன பண்றீங்க? ஏய், உன் பேர் தங்கனா? நான் ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட். கை நீட்டி பேசாத. ரவுடிதனம் பண்றே நீ. கையை விட்டு பேசுற. போலீஸ்க்கு போன் பண்ற மாதிரி இருக்கும். கையை விட்டு பேசுறான்னா? ஏன் போலீஸ் போன் பண்ற? இன்ஸ்பெக்டர் நம்பரே போட்டிருக்கேன், பேசு. சார் சார், மாலதியோட அத்தை பையன் ஒரு மாதிரியான ஆளு. பார்த்து பேசி அனுப்புற வழியை பாருங்க. தம்பி, மாலதி அத்தை பையனா நீங்க? என்ன தம்பி, மாலதி நம்ம பிள்ளை. எந்திரிங்க, வாங்க வாங்க பேசிக்கலாம் தம்பி, வாங்க. அவனை அன்னைக்கே கூப்பிட்டு கண்டிச்சா தம்பி, வாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனை, நீங்க வரலாமா? இது உங்க ஸ்கூலு, எப்ப வேணா வரலாம் போலாம், அது வேற விஷயம். பிரச்சனை இருக்கு, அவன் எல்லாம் உங்களுக்கு ஆளா தம்பி?
நீங்க போங்க, நான் மீண்டும் கூப்பிட்டு கண்டிக்கிறேன். ஏய் நீ கண்டிக்கல அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளையிலேருந்து அவன் வரக்கூடாது. வந்தான்னா நான் வருவேன். இந்த பக்கமே வர மாட்டான், நான் பாத்துக்கிறேன். நீ போங்க, நீ போ. நீ படி படி படி. கொஞ்சம் கூட பயம் இல்ல. போ போ, நைட்டா புடிச்சு திருத்தி விட்டுறேன். போ போ, நைட்டா புடிச்சு திருத்தி விட்டுறேன். இன்னைக்கு நைட்டு திருத்துறேன் நானே. திருத்திருப்பானோ? சும்மா படுங்க, வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்கு இருக்கும்போது. உங்களுக்குலாம் ஓவரா ஏறி போச்சுடா. புடிச்சு போட்டு ஒரு நாளைக்கு கொளுத்துனாத்தான் வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறேன். போ போ. என்ன இவனோட போறா? என்னை பத்தி தெரியுமா இல்லையா உனக்கு? படையா பாடிகாடா? ஊர்ல இருந்து ஆள் அழைச்சிட்டு வந்து மிரட்டுறியா? நாங்க ஆள் எல்லாம் ஒன்னும் அழைச்சிட்டு வரல, அது எங்க அண்ணன். அண்ணனா? ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை. திருத்தலன்னு சொன்னீங்க, திருத்தல? திருத்திருப்பேன். பாவம் படிக்கிறவளாச்சே, ஊரா தெரிஞ்சு போயிருமேன்னு விட்டுட்டேன். புரியுதா? காவி வெட்டிலாம் கட்டிருக்கீங்க, மாலை போட்டிருக்கீல? ஆமா, ஐயனார் கோயிலுக்கு போட்டிருக்கேன். ஐயனார் கோயிலுக்கு நம்ம மாலை போடுவோம். ஆமா, இதெல்லாம் நல்லா பேசு. உனக்கு கட்டிக்கிறேன்னு மட்டும் சொல்லாத. நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். கட்டிக்கிறேன். ஒரு முறை இருமுறை பலமுறை கேட்ட பின் இதயத்தின் கிளையினில் பூத்தாளே. அடி முதல் நுனி வரை அவளது நினைவுகளாக அழகாய் தொலைந்தேனே. என்னடி காலைல விழுந்து ஓடுற? ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குமா? சின்ன சின்ன தூரல் வந்து நெஞ்சுக்குள்ளே முத்தமிடும் மாயம் மாயம் என்ன என்ன சொல்லி போடுடா.
கத்தியின்றி ரத்தமின்றி காதல் வந்து யுத்தமிடும் காயம் காயம் இன்பம் என்று சொல்லிக் கூடடா. மேகம் போலே நான் மேலே பறந்தே வானம் கீழே நான் உள்ளே நுழைந்தே காதல் தீண்டி நான் உன்னை பார்த்தேன். நாயம் தாண்டி உன் கண்ணை பார்த்தேன். சின்ன சின்ன தூரல் வந்து நெஞ்சுக்குள்ளே முத்தமிடும் மாயம் மாயம் என்ன என்ன சொல்லி பொடுடி. கத்தியின்றி ரத்தமின்றி காதல் வந்து யுத்தமிடும் காயம் காயம் இன்பம் என்று சொல்லிக் கொடுடி. கொலுசுக்குள் வந்து விடவா நடக்கையில் சத்தமிடவா உன் பாதம் தீண்டே கிடப்பேனே உயிரே கமலிலே தொங்கி விடவா அங்கேயே தங்கி விடவா உன் கண்ணம் தீண்டே கிடப்பேனே கிளியே. வந்து நெஞ்சுக்குள்ளே முத்தமிடும் மாயம் மாயம் என்ன என்ன சொல்லி பொடுடி. கத்தியின்றி ரத்தமின்றி காதல் வந்து யுத்தமிடும் காயம் காயம் இன்பம் என்று சொல்லிக் கொடுடி. சின்ன சின்ன தூரல் வந்து நெஞ்சுக்குள்ளே முத்தமிடும் மாயம் மாயம் என்ன என்ன சொல்லி பொடுடி. கத்தியின்றி ரத்தமின்றி காதல் வந்து யுத்தமிடும் காயம் காயம் இன்பம் என்று சொல்லிக் கொடுடி. ஆனந்த் வண்டியாடுறா ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாம். நீ வேறடா நானே ஓனர் கணக்கு முடிக்க முடியாம இருக்கேன். மீட்டர் வேற கழட்டி விட்டு ஓட்டினா ஓனர் எப்படி ராண்டு விடுப்பேன். ஏன்டா புரியுதியா? ஏய் அரிக்கி 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 என்னடா பாரா ஆம்பளை புள்ள கிரிக்கெட் போட்டி வைக்கிறாங்கடா. யாரு நம்ம பயலுல நம்பி போய் சொல்றியா? நீ வேற நானே சரக்கு அடிக்க காய்ச்சல் இல்லாம உட்கார்க்கேன் கிரிக்கெட் நடக்கும். அது இல்லடா நம்மள கிரிக்கெட் போட்டி நடத்த போறோம்னு சொல்லி மன்னார்குடி புள்ள நிதி வசூல் பண்ணி தண்ணி அடிச்சலாம்டா. என் செல்லம் அம்மா அண்ணா வணக்கம். சிறுவர்களுக்கான மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடத்துறோம். எல்லாரும் நன்கொடை கொடுத்திருக்காங்க. உங்களால முடிஞ்ச நிதி உதவியை நீங்க உன்ன நோட்டத்துக்கிட்டு இருந்தீங்களப்பா. சரி ஒரு 50 ரூபா போட்டு விடுறேன். அண்ணே பக்கத்து கறிக்கடை செல்வம் 200 ரூபாய் இருக்காரு. இவ்வளவு பெரிய பேக்கரியில ஸ்வீட் காரணமா வச்சுக்கிட்டு நல்ல கறி தானே சந்தோஷமா போட்டு விடுனே. போட்டு விடு கண்டிப்பா கச்சேரி ஆரம்பம். எடுடா மேளம் அடிடா தாளம் இனிதான் கச்சேரி ஆரம்பம். நாடு முன்னேற பாடுபடு நாடு முன்னேற பாடுபடு. இனிமே கிரிக்கெட் வைக்கிறோம்னு சொல்லிவிட்டு மன்னார்குடி பக்கமே வர முடியாதா?
அடுத்த வாரம் கபடி வைக்கிறோம்னு சொல்லிவிட்டு பட்டுக்கோட்டை பக்கத்து போயிட வேண்டியதா? ஏய்